இப்ப ராகுலை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறார் ராகுல். இந்த கோமாளித்தனத்தை முறைகேடை அம்பலப்படுத்தி ஒரு முறைகேடை கண்டுபிடிச்சு சொன்னா அவருக்கு பேர் கோமாளிங்களா? இல்லைங்களே, முறைகேடை அம்பலப்படுத்தினா நீங்க அதை எப்படி சரி பண்ணணும்? அதுக்கு என்ன ஃபோரமோ அங்க போயில நீங்க புகார் பண்ணி அதை சரி பண்ணணும். நீங்க என்ன சாதாரண ஆளா? நீங்க எதிர்கட்சி தலைவருங்க. தேர்தல் ஆணையத்துல உங்க கட்சி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிங்க. நீங்க பல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறீங்க. நீங்க போய் இந்த புகார தேர்தல் கமிஷன்ல கொடுங்க. அதுல நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க தேர்தல் கமிஷன் உங்களுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்காங்களே. நீங்க சுட்டி காட்டக்கூடிய தவறுகளை திருத்தி கொண்டிருக்கிறார்களே, அது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே. இவர் எப்படி ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாரு, காந்தி கொன்றது RSS சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அது இல்ல, நான் போய் மன்னிப்பு கேட்டாரு. சாவர்கரை பத்தி தப்பா பேசினாரு, அப்புறம் நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டாரு. புரியுதுங்களா? ரபேல் விஷயத்துல இவர் என்ன சொன்னாரு, ஊழல் நடந்ததுன்னு சொன்னாரு, அப்புறம் நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டாரு. இந்த ராகுல் இப்ப இந்த மாதிரி இப்ப வேற சப்ஜெக்ட் எதுவும் இல்லை. இவர் எங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் இப்ப காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலயும், அதுவும் இவர் தலைமைக்கு வந்த பிறகு இவருடைய பிரச்சாரத்தினால காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலயும் தோத்து போகுது. பிஜேபி காரனுக்கு தான் வெற்றி கிடைக்குது. இவர் எங்க போனாலும் தோல்விதான்.